Hello guys, welcome back to Dazzle Park channel. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனியன் போண்டா. டீ கடையில வாங்கி சாப்பிடுற அதே டேஸ்ட்ல இருக்கும். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம். இந்த ஆனியன் போண்டா பாத்தீங்கன்னா வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியா பண்ணலாம். பிகினர்ஸ் கூட பாத்தீங்கன்னா இதை ஈஸியா ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போலாம் வாங்க. ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதுல நீல வாக்குல கட் பண்ண 5 வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நீல வாக்குல தான் கட் பண்ணணும். காரத்துக்காக பாத்தீங்கன்னா 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியும் சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சைஸ் ஸ்பூன்ல பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் பாத்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்க வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டீ குடிக்கிற கிளாஸ்ல 1 கிளாஸ் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான சால்ட், அதாவது 1 ஸ்பூன் சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 2 கிளாஸ் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் நான் இதுல. இப்ப தண்ணி எதுவும் ஆட் பண்ணாம இதுலயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஆனியனே பாத்தீங்கன்னா லைட்டா தண்ணி விடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எகெயின் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மீடியம் கிளாஸ்ல 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப கொஞ்சமா தெளிச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எடுத்தோடனே தண்ணி ஜாஸ்தி ஊத்திடாதீங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நம்ம கடைகள்ல வாங்குற அதே டெக்ஸ்சர்ல கிடைக்கிறதுக்காக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எகெயின் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. இது நல்லா ஊறி கொஞ்சம் சாஃப்டா வரட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை நம்ம பொரிச்சு எடுக்கலாம். கடாயில எண்ணெய் ஊத்தி ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்ப கொஞ்சமா மாவு எடுத்து ரொம்ப கெட்டியா மாவு வந்து உருண்டை பிடிக்காதீங்க. ரொம்ப சாஃப்டா ரொம்ப போலா நீங்க வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுக்காத அளவுக்கு நீங்க மாவு வந்து பிடிச்சி இந்த மாதிரி உருண்டை மாதிரி போடுங்க. நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உள்ள வந்து அந்த அளவுக்கு வேகாத மாதிரி இருக்கும். சாஃப்ட்னஸும் நமக்கு கிடைக்காது. இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இதை வந்து ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா பொன்னிறமா இந்த எண்ணெயில நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் கைஸ், சூப்பரான ஆனியன் போண்டா வீட்லயே சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. நம்ம டீ கடையில வாங்கி சாப்பிடுற அதே டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆனியன் போண்டா பண்றதுக்கு பாத்தீங்கன்னா வீட்ல இருக்கிற பொருட்களே போதும். ரொம்ப சாஃப்டா, வெளியில பாத்தீங்கன்னா கிறிஸ்பியா இருக்கும். பிகினர்ஸ் கூட இதை ஈஸியா ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய் கைஸ், நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.